ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய மாணவர்கள் நமக்கு ஃபோன் பண்ணி, சார் நல்ல காலேஜில் எப்படி சார் நாங்கள் போய் சேர்றது, எப்படி சார் நல்ல காலேஜ் கண்டுபிடிக்கிறது, எங்க கட் ஆஃப்க்கு நல்ல காலேஜ் கிடைக்குமா, நாங்க 140 கட் ஆஃப் தான் சார் வச்சிருக்கேன், எனக்கு ஒரு நல்ல டாப் 10ல இருக்கக்கூடிய கல்லூரியில இடம் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. அதுக்கான லைவ் டெமோவை தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போறேன். சரிங்களா? எப்படி நல்ல காலேஜை கண்டுபிடிக்கிறது, எப்படி உங்க கட் ஆஃப்க்கு அந்த கல்லூரி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு டெமோ தான் இப்போ நான் காட்ட போறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஃபுல்லா இந்த வீடியோவை பாருங்க, எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்க செல்போன்ல நீங்க பாத்துக்கலாம். போன வருஷம் 2025ஆம் ஆண்டு மாணவர்கள் எடுத்த கட் ஆஃப் வச்சு இப்ப நான் உங்களுக்கு ஒவ்வொரு கல்லூரியா டெமோ காட்டுறேன். இப்ப நான் காட்ட போற கல்லூரி பாத்தீங்கன்னா தமிழகத்திலே சூப்பரான கல்லூரி, டாப் 10 கல்லூரியில் இருக்கக்கூடிய மெப்கோ ஸ்லங் இன்ஜினியரிங் காலேஜ் தான். இது எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்துல லொகேட் ஆயிருக்கு. இந்த கல்லூரியை நான் ஒரு எக்ஸாம்பிளை வச்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்றேன். இது மாதிரி உங்க செல்போன்ல நீங்க எந்த கல்லூரி டைப் பண்ணாலும் அந்த கல்லூரியில போன வருடம் மாணவர்கள் என்ன கட் ஆஃப்ல அந்த கல்லூரி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதை வச்சுக்கிட்டு உங்க கட் ஆஃப்க்கு இந்த வருடம் அந்த கல்லூரியில இடம் கிடைக்குமா அப்படிங்கிறத வாங்க இப்ப நம்ம லைவா டெமோ பார்ப்போம். இப்போ கூகுள் வெப்சைட் ஓபன் பண்ணுங்க. அதுல சர்ச் பாக்ஸ்ல டிஎன்இஏ கட் ஆஃப் போர்ட்டல், டிஎன்இஏ கட் ஆஃப் போர்ட்டல்னு சொல்லி டைப் பண்ணுங்க. கூகுளுக்குள்ள சர்ச்சில் போகும். அதில் கீழே டிஎன்இஏ கட் ஆஃப் போர்ட்டல்னு வரும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். அதில் வெரிஃபிகேஷன் கேட்கும். வெரிஃபிகேஷன் முடிஞ்சது சக்ஸஸ்ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் ப்ரொசீடு டு போர்ட்டல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காலேஜு, என்ன கட் ஆஃப், டிபார்ட்மெண்ட்டு எல்லாமே வரும். அதில் நிறைய காலேஜ் வரும். நீங்கள் எல்லா காலேஜும் நமக்கு தேவை கிடையாது. நம்ம எந்த காலேஜை செலக்ட் பண்ண போகிறோமோ அந்த காலேஜில் போன வருஷத்துக்குரிய மாணவர்களோட கட் ஆஃப் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் மெப்கோ ஸ்லங் இன்ஜினியரிங் காலேஜ்னு கிளிக் பண்ணுறேன். இந்த வந்துருச்சு பாருங்கள். அப்போ மெப்கோ ஸ்லங் இன்ஜினியரிங் காலேஜ் வந்துச்சு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் மொத்தமாக இருக்குதுன்னு வருது. அதில் நமக்கு எந்த டிபார்ட்மெண்ட் தேவையோ, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் போன வருஷம் ஓசியில் எத்தனை மார்க்கில் ஃபுல்லாக இருக்குது, பிசியில் எத்தனை மார்க்கில் ஃபுல்லாக இருக்குது, பிசிஎம்மில் எத்தனை மார்க்கு அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில் என்ன கட் ஆஃபில் போன வருஷம் ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பயோடெக்னாலஜி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் என்ன கட் ஆஃபில் ஃபுல்லாக இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் என்ன கட் ஆஃபில் போன வருடம் ஃபுல்லாக இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் போன வருடம் என்ன கட் ஆஃபில் ஃபுல்லாக இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் போன வருடம் என்ன கட் ஆஃபில் மாணவர்கள் அந்த குரூப்பை தேர்வு செஞ்சுருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ட்ரிபிள்இ கொடுத்துருக்காங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. அதனால் மாணவர்களே, இதுதான் ரொம்ப எளிமையான மெத்தடு. இப்போ நம்ம காட்டின லைவ் டெமோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கட் ஆஃப் போர்ட்டலில் போய் உங்களுக்கு எந்த காலேஜ் விருப்பமோ அந்த காலேஜை நீங்கள் டைப் பண்ணி உங்களுக்கு இந்த வருடம் அந்த கல்லூரியில் உங்கள் கட் ஆஃப்க்கு இடம் கிடைக்குமா கிடைக்காதுன்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொளி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அனைவருக்கும் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ தான் மாணவர்கள் மத்தியில் பயம் இல்லாமல் இருக்கும். நல்ல கல்லூரியை தேர்வு பண்ண முடியும், நல்ல வேலைக்கு போக முடியும், 4 வருடம் பயனுள்ளதாக படிக்க முடியும். சரிங்களா? மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.